ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓலாமா எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றது பார்ப்போம். அண்ட் அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் இனிமேல் ஏஐ வித் ஆகாஷை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ now let's get started. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அஃபிஷியல் ஓலாமா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேஜில் டவுன்லோட் ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் விண்டோஸ்னால் ஜஸ்ட் விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்தீங்கன்னா ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜென்ரலான ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபினிஷ் அந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்தில் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐகான் மட்டும்தான் உங்களோட ஸ்க்ரீனில் இருக்கும், ஓலாமா அந்த மாதிரி ஒரு ஐகான். ஸோ அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ண உடனே ஒரு நார்மல் அப்ளிகேஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனோ இல்லை ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோ இந்த ஓலாமாலேருந்து உங்களுக்கு வெளியே காட்டாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஆகுனா இது ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸாக தான் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் மேக்ஓஎஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் த டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஓலாமான்ற அந்த ஒரு ஐக்கான் வந்துடும். பட் இன்கேஸ் நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி கீழே அது காட்டலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது காட்டின மாதிரி தெரியல, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். பட் எப்படி நீங்கள் இனிமேல் வெரிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுள் குரோமோ இல்லை ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் லோக்கலோஸ்ட் 14434 அந்த போர்ட் நம்பரை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலாமா இஸ் ரன்னிங் அப்படின்றது வந்துச்சுன்னா ஓலாமா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிட்டு உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகுன்றது வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இனிமேல் இந்த கமாண்ட்ஸ்லாம் நம்ம இனிமேல் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டால் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் போட்டு எனக்குலாம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருந்தால் இனிமேல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் தேவையில்லை. பட் இன்கேஸ் உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். நான் ஏன் அது தேவையில்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லுமே இன்னும் சின்ன மாடல்ஸ் அவங்க லோட் பண்ணுவாங்க. ஸோ அது லோட் ஆகும்போது என்னென்னா உங்கள் சிஸ்டம் இன்னுமே அது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் ஆக்கியபை பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படுறான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அந்த யூஐயில் தேவையில்லை. பிகாஸ் நமக்குமே ஒரு சிம்பிளான சாட்பாட் நம்ம ஒரு சின்ன சிம்பிள் யூசர் இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு இனிமேல் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெப் யூஐன்னு இருக்குது. அண்ட் இந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ஒரு பைத்தன் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். பிப் இன்ஸ்டால் ஓப்பன் வெப் யூஐன்னு கொடுத்துட்டு ஓப்பன் வெப் யூஐ சர்வ் அது ஆக்சுவலாக இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் வெப் யூஐ சர்வ்னு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து அது கொஞ்சம் ரன் ஆகும். பிகாஸ் மாடல்லாம் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட லோக்கல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 8080ன்ற அந்த போர்ட்டில் அது ரன் ஆக ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த யூஐ இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் வெப் யூஐ பார்த்தீங்கன்னா இது அப்படியே பார்த்தீங்கன்னா அச்சஸில் உங்களுக்கு ChatGPT மாதிரியே தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கலர்ஸ் அண்ட் டோன் அண்ட் அதே யூசர் டிஃபைன் அதே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு சைட் பை சைட் ChatGPT காட்டுறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே கலர் அதே டோன் அப்படியே தான் இந்த ஓப்பன் வெப் யூஐ பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி ChatGPTயில் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓப்பன் வெப் யூஐ பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஓலாமாவில் என்ன மாடலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த மாடலில் உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ அது காட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கேஸில் மேபி நான் டீப்சீக் நான் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இங்கே ஜஸ்ட் அதே மாதிரி நார்மலாக கேட்குற மாதிரியே நம்ம ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி எனக்கு ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. ஸோ அதை நான் ஜஸ்ட் இங்கே கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த டீப்சீக் கொஞ்சம் பெரிய மாடலில் ஒரு லோக்கல் சிஸ்டமில் ரன் பண்ணுறதுக்கு மேபி அது கொஞ்சம் டைம் எடுத்து அது ரன் ஆகும். ஸோ பேசிக்காக அது அப்படியே திங்க் பண்ணி நமக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுக்கும். பட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் வெப் யூஐயில் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ எப்படி அந்த மாடல் பேராமீட்டர்ஸை நம்ம பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே சிஸ்டம் ப்ராம்ப்ட் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அது இனிமேல் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இந்த ஓப்பன் வெப் யூஐ யூஸ் பண்ணும்போது. அண்ட் இந்த ப்ராம்ப்டிங்கோட பேராமீட்டர்ஸ் இந்த டாப் கேலாம் பார்த்தீங்கன்னா நான் ராக் சீரீஸ்லேயே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு இனிமேல் அது அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு இந்த பைத்தன் பேஸ்டாக உங்களால் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு அப்ளிகேஷனாகவே உங்களுக்கு வேணும்னா அதுக்கு இன்னொரு டூல் இருக்குது LM ஸ்டுடியோன்ட்டு. ஜஸ்ட் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னாலே என்ன அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இதுவுமே உங்களுக்கு ஒரு EXE ஃபைலாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஓலாமாவில் உங்களுக்கு என்ன மாடல் இருக்கோ அது இதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த ஓப்பன் வெப் யூஐயும் தேவையில்லை, இந்த LM ஸ்டுடியோவும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஓலாமா மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த ஓலாமா உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகுதான்ட்டு. அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனிமேல் இன்டெப்த்தாக பார்ப்போம் எப்படி அந்த கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணி எப்படி பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த மாடலில் குவான்டைஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். ஸோ அன்டில் தென் சியர்ஸ், பாய்.